வெல்கம் டு வெட்டி பாஸ். ஹாய் பிரியா. ஹாய். இன்னைக்கு எப்படி போச்சு? ரொம்ப நிறைய கண்டென்ட் இல்ல, பிக் பாஸே காரி துப்பிய மொமெண்ட் எல்லாம் நடந்துச்சு இன்னைக்கு. சோ யா, இதுதான் நானும் யோசிச்சுட்டு வந்தேன். பிக் பாஸே காரி துப்பி அப்படின்னு தமிழ் கூட எதுவும் வைக்கலான்றீங்க. ஆமா, சிங்க் ஆயிடுச்சு. எல்லாரும் மனசுலயும் அதான் இருக்கும் போல. அப்ப லைட்டா ஒரு பிக் பாஸ் அட்வைஸ் கொடுத்து நம்ம பார்த்திருக்கோம். இவ்வளவு வெயிட்டா ஒரு அட்வைஸ் கொடுத்து நான் பார்த்ததே இல்ல. உட்கார வச்சு ஆத்துன்னு ஆத்திட்டாரு. டேய், இதை விட ஒரு கேவலம் வேற எதுவுமே இல்ல அப்படின்னா, ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. இப்போ இன்னைக்கு 26வது நாள் இன்னைக்கு நம்ம எபிசோட் பேசிட்டு இருக்கோம் டே. பட் இப்பவுமே ஒரு 1/4 ஆஃப் த ஷோவே முடிஞ்சு போச்சுங்கிற நிலைமையில ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. ஒரு 4-5 பேர் வந்து சண்டை மட்டும் போடுவேன், நான் வேற எதுவுமே பண்ண மாட்டேன். ஒரு 4-5 பேர் கேமை செம்மையா ஆடுவேன், மற்றபடி வீட்டுல எது நடந்தாலும் நான் கேள்வியே கேட்க மாட்டேன், எட்டி கூட பார்க்க மாட்டேன். இன்னொரு 5 பேர் நான் கேள்வியும் கேட்க மாட்டேன், கேமும் ஆட மாட்டேன். அதாவது இந்த அரோரா சிங்க்லர் மாதிரி கம்ப்ளீட்லி சுவிட்ச் ஆஃப் மோடுக்கு போய் அவங்க ஏர்பிளேன் மோட் ஃபர்ஸ்ட் ஏர்பிளேன் மோட்ல போட்டாங்க, அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணாங்க, அப்புறம் போனையும் தூக்கி போட்டாங்க. அந்த ரேஞ்சில தான் இப்போ எப்ப வந்து அரோரா கிட்ட அந்த லிப்பாம புடுங்கினாங்களோ அன்னைக்கே ஆஃப் ஆயிட்டாங்க. நான் எவ்வளவோ சொன்னேன், உதட்டெல்லாம் வெடிப்பா இருக்குங்க, லிப்பாம் கொடுங்க கெஞ்சினா அந்த பொண்ணு இல்லன்னாங்க, ஆஃப் ஆயிட்டா அந்த பொண்ணு. அவ்வளவுதான், லிப்பாம் இல்ல, மேக்கப் இல்ல, இதுக்கப்புறம் என்ன ஏன் பார்க்க போறேன் நான், அவ்வளவுதான், இந்த வாரம் நான் தான் வெளியே போறேன். அந்த பொண்ணு மைண்ட்ல பிக்ஸ் ஆயிட்ட மாதிரி. சோ அதனால ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. நம்ம அதை வந்து லைட்டா பேசுவோம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சுவலா நீங்க நம்ம பேச போறோம். வரேன். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு எபிசோட் நடந்த சில விஷயங்கள்ல வேற என்ன பேசலாமோ அதை பேசிட்டு போவாங்க. ரைட். இன்னைக்கு வந்து 2 பேரோடைய கதை நேரம் வந்துச்சு. கடந்து வந்த பாதை அலெஃப்ட் ரொம்ப நீண்ட நேரம் எடுத்துக்கிட்டாருன்னு 24/7 பார்த்தவங்களும் அதுதான் போட்டிருக்காங்க. நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. லைக் நிஜமாவே அவர் ரொம்ப பயங்கரமா இழுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. 2வது சபரியோட கதை. இந்த 2 கதையும் வந்து ரொம்ப சுமாரான கதை தான் அப்படின்ற மாதிரி லைக் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் வந்து கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்ஸ்பைரிங்கா உங்களுக்கு யாரோட கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? அப்சராவோட கதை எனக்கு ஆக்சுவலா பிடிச்சிருந்துச்சு அந்த டைம்ல கேட்டப்ப. இப்ப அவங்க உள்ள இல்ல, பட் உள்ள இருக்கிறவங்கள்ல யாரோட கதை ரொம்ப என்னை இன்ஸ்பயர் பண்ணுச்சு அப்படின்னா, இன்ஸ்பைரிங்கா எனக்கு ஆக்சுவலா யாருமே இதுல இல்ல. இந்த கதை கேட்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சுப்பா, ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொன்னா வியானாவோட ஸ்டோரி சொல்லணும். அது வந்து எனக்கு பர்சனலா ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி யாரோட கதையுமே என்னை இன்ஸ்பயர் பண்ற அளவுக்கு ஆக்சுவலா இல்லை. ஏன்னா யாருமே கரெக்டான ஒரு இடத்த சூஸ் பண்ணலையோன்னு தோணுச்சு. எல்லாருமே வந்து இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறேன், அதை நான் எப்படி வந்தேன் தெரியுமா, கடந்து வந்த பாதை, நான் கடந்து வந்த பாதையெல்லாம் உங்களை நான் இப்ப கூப்பிட்டு போறேன், அது இல்ல. கடந்து வந்த பாதைய சுருக்கமா சொல்லு, அடுத்தவங்களுக்கு போர் அடிக்காம சொல்லு, புரியுற மாதிரி சொல்லு, சுவாரஸ்யமான நொடிகளை எடுத்து சொல்லு. உன் வாழ்க்கைய வந்து ஒரு புக்கா போடணும்னா நீ எதெல்லாம் எடுத்து போடுவ, இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்களை போடு, அந்த மாதிரி சொல்லு. அதை விட்டுட்டு அன்னைக்கு காலையில நான் பல் தேய்ச்சேன் பாருங்க, ஐயோ அப்படின்னா இதெல்லாம் எவனாவது கேட்பானா? சோ பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சுட்டாரு எஃப்ஜே. சோ அது வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அகைன் இதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் வந்து இந்த ஆளுங்களுக்கு வந்து பிக் பாஸ் வந்து ஒரு பெரிய பாடம் எடுத்தாரு. இப்போ இன்னைக்கு நடந்ததுல வேற விஷயங்கள்ல வந்து முக்கியமா பேச வேண்டிய இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னா, வழக்கம் போல நம்ம பார்வதி அக்கா வச்சு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த அடுத்த டாபிக் போறதுக்கு முன்னாடி. என்னன்னா, கனியக்கா வேற மாதிரிக்கா 5வது வாரம், போன வாரமே எல்லாருக்கும் ஒண்ணு நான் 4வது வாரம் இவங்க வந்து திரும்பவும் நாமினேஷன் தப்பிக்கிறாங்கன்றதை இந்த வீட்டுல கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. ஷோன்னு ஏதாவது சவுண்டு போட்டாங்க அப்பவே. இப்ப திரும்ப அக்கா 5வது வாரம் எப்படிக்கா, கைய கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு நேர அந்த அக்கா 5வது வாரம் வாங்குறாங்க. சை, இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, குரூப்பிசம், இது வச்சு ஓட்டு போடுறாங்க. சே, அப்ப அதை மூஞ்சிங்க சொல்லியிருந்துருக்கலாம்ல மிஸ் பார்வதி அவர்களே. அந்த இடத்துலயே போய் அக்கா அவங்களுக்குலாம் குரூப்ல ஓட்டு போடுறானக்கான்னு சொல்ல, நீங்க ஏன் சண்டைக்கு பேர் போனவங்களா? சே, நேரடியா பேசுங்க. ஏன் வந்து முன்னாடி கை கொடுத்து அவ்வளவு நடிச்சு அப்புறம் பின்னாடி போயிட்டு இப்படி சொல்லணும்ன்றது வந்து அகைன் ஒரு கொஸ்டின் ஆஃப் இது, ரைட்? ஸோ இப்போ இதெல்லாம் விட்டுருவோம் பிரியா, முக்கியமான மேட்ருக்கு நம்ம வருவோம். என்ன அப்படின்னா, இந்த வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்ஸ்னு ஒரு 4 பேரை ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க உள்ளுக்குள்ள. 4 பேர் தானே? 4 பேர் தான். அந்த 4 பேர் வந்து நாளைக்கு இறங்குவானுங்க. அதுல ஒரு 2 பேர் மேபி நாளைக்கு, 2 பேர் ஞாயிற்றுக்கிழமையால, 4 பேரையும் நாளைக்கு இறக்குறானுங்களான்றதெல்லாம் நம்ம நாளைக்கு காலையில ப்ரோமோ பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும்.
சோ இப்போ இந்த 4 பேரை வச்சு கொஞ்சம் பேசலாம் நம்ம. அதாவது இதுல யாரு யாரு எப்படி எப்படிலாம் வந்து இருப்பா, அவங்களுடைய ப்ரீவியஸ் அவங்கள பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி நீங்க கொடுங்க. அவங்கள யார் வந்து என்ன பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றத நான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். யாரெல்லாம் அந்த 4 பேர் சொல்லுங்க, ஆடியன்ஸ்க்கு தெரியட்டும். ஃபர்ஸ்ட் வந்து பிரஜின் அண்ட் பிரஜினோட வைஃப் சாண்ட்ரா. ஸோ இவங்க 2 பேரும் வந்து ரியல் லைஃப் கப்புலா வந்து உள்ள போக போறாங்க. ஸோ ஆல்ரெடி தெரியும் அவங்க பயங்கரமான ஒரு லவ் புறாக்கள் அப்படின்றது வந்து தெரியும். ஸோ அவங்க 2 பேரோட டிராவல் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். விஜயவா இருந்து அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் ஆகி இப்ப வந்து ஒரு சூப்பரான ஒரு கப்புலா வந்து இருக்காங்க. ஸோ அவங்க கப்புலாவே உள்ள போக போறாங்க. ஸோ அதுவுமே அதிக எதிர்பார்ப்பதை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் தேர்ட் வந்து அமித் பார்கவ். அவரும் வந்து ஒரு விஜய் டிவியோட ப்ராடக்ட் தான். பிரஜினுமே அப்கோர்ஸ். ஸோ அவரும் வந்து உள்ள போக போறாரு. அவரு கன்னடா பிக் பாஸோட லைக் ஹீஸ் த வாய்ஸ் ஆஃப் கன்னடா பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு உண்மை தெரியல. ஸோ அவரு உள்ள போறாரு. ஸோ அவருமே ரொம்ப இந்த பிக் பாஸ் எல்லாம் ரொம்ப பரிச்சயமான ஒரு தான். ஸோ அவரோட கேம் பிளே எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துவாரா அப்படின்னு தெரியல. பார்க்கலாம். நம்பிக்கை இருக்கு அவருக்கு, அவர் மேல கொஞ்சம். அண்ட் ஃபோர்த்தா போறது திவ்யா கணேஷ். அவங்களும் விஜய் டிவி ப்ராடக்ட் அண்ட் வந்து கமருதீனோட வந்து சேர்ந்து வந்து ஆக்ட் பண்ணிருக்காங்க. லைக் ஆஃப்டர் ஆதிரை வந்து கமருதீன் பெற பண்ணது வந்து வித் திவ்யா கணேஷ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காம்போ ஆக்சுவலி திவ்யா போனா கமருதீனோட பிளே எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இவங்க 4 பேர் தான் வந்து இப்போ பிக் பாஸோட வைல்ட் கார்டு என்ட்ரி. ஸோ இப்ப நீங்க சொல்லுங்க, how you are seeing இந்த இதெல்லாமே. இப்போ இந்த கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தவங்களோட ப்ரோமோவை நம்ம பார்த்தோம்னா அவங்க எப்பேற்பட்ட ஆளு, அவங்க எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது வந்து மக்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இதுல இந்த திவ்யா கணேசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து கேரக்டரா பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சீரியல்ல எப்படி என்னங்கிறதெல்லாம் தாண்டி ஆஃப் த செட் அவங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது வந்து இண்டஸ்ட்ரியில சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். எப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் வந்து போல்டா விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நபர், தன்னுடைய கருத்துக்களை மிகவும் அழுத்தம் திருத்தமாக வைக்கக்கூடிய நபர், சும்மா லைட்டா இப்படி அப்படின்னா ஒரே லுக்ல அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற ஒரு நபர், இப்படின்றதுதான் வந்து இவங்களை பத்தி நான் கேள்விப்பட்ட விஷயங்கள். அப்படிப்பட்ட இந்த திவ்யாங்கிறவங்க வந்து ஒரு பெண் அப்படின்னாலே வந்து நம்ம இந்த மீடியாலயோ சினிமா இண்டஸ்ட்ரியில சர்வை பண்றதுங்கிறது இவங்களுக்கு மத்தியில, இந்த கொடூரங்களுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய கஷ்டம் வச்சுக்கோங்க. அதுவும் கொஞ்சம் கலராவோ கொஞ்சம் அழகாவோ இவனுங்க பார்க்கக்கூடிய இவங்க வச்சிருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ்குள்ள உளுந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவங்க வந்துட்டு சுத்தி 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 வந்து சாவடிச்சிருவாங்க. அப்ப அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இவங்க இதுக்கு முன்னாடி ரீசெண்ட் டைம்ஸ்ல கடந்த ஒரு 2 வருஷங்கள்ல நிறைய விஷயங்கள் அந்த மாதிரிலாம் போல்டா ஹேண்டில் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்ண ஒரு நபர் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு தெரிய வந்த விஷயங்கள். அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த திவ்யா கணேஷ் வந்து ஏற்கனவே இந்த கமருதீனோட வந்துட்டு வேற டிராவல் பண்ண ஒரு நபர் அப்படின்றனால அப்போ இவங்க வந்து இப்போ ஆதிரையை இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி நீ என்ன பண்ண, நீ ஒண்ணுமே பண்ணலப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க உள்ள வந்து கமருதீனை வந்து கொஞ்சம் லைட்டா கார்னர் பண்ணுவதற்காக நீ என்னென்னமோ பேசிட்டு இருந்தியே உள்ள, என்னது அந்த பொண்ணை வச்சு அப்படி பேசினியே, அதுல நான் உண்மை என்னன்றது இப்ப ஆடியன்ஸ் நான் சொல்லவான்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் அவங்க உள்ள கொண்டு வந்தா எப்படின்னா இருக்குன்றதா என்னுடைய எதிர்பார்ப்பு. சோ அது வந்து கமருதீன் போன்ற ஒரு நபர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரம் கொஞ்சம் சைலண்டா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் தலைவனை நாமினேட் பண்ணிவிட்டாங்க. பெரிய டேஞ்சருங்கிற உடனே அப்படியே அமைதியா வந்துட்டு அமாவாசை மாதிரி உட்காந்துருக்காப்புல. திடீர்னு எந்திரிச்சு அப்படி வந்தாருன்னா அவ்வளவுதான், திரும்ப மறுபடியும் பழைய நீ எல்லாம் பேசக்கூடாது, நீ எல்லாம் அதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துருவாரு. ஸோ அதுக்கு திவ்யாவோட என்ட்ரிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு டேக்கிள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அவங்களோட ப்ரோமோலே ரொம்ப தெளிவா சொல்றாங்க, இங்க வந்து யார் யாரை எப்படி இப்படிலாம் இருக்கிறாங்க, இவ்வளவு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறாங்க, இப்படிதான் இருக்குது, இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி எங்கேயுமே வந்து ஒரு கப்புலா யாருமே இது வரைக்கும் உள்ள வந்ததே கிடையாது. அதாவது வந்து மேரீடு கப்புலா இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வரலாறுலயே வந்தது கிடையாது தமிழ்ல பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த மாதிரி முதல் முறையா வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அட் டைம்ல உள்ள போய் நான் தான் கேட்டேன், எங்க குழந்தைங்களாம் யாரும் கூட்டு வரலையா, அம்மா அப்பா பாட்டி தாத்தா யாரும் கூட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு ஒரு பதில் அவங்க வந்து வரல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கப்புலா இவங்க உள்ள வரனால முன்னாடி எல்லாம் வந்து ஒரு கப்புள்னா வந்து இந்த சீசன்ல புருஷன் வந்தாரு, அந்த சீசன்ல பொண்டாட்டி வந்தாங்க, இந்த சீசன்ல அக்கா வந்தாங்க, அடுத்த சீசன்ல தங்கச்சி வந்தாங்க, இந்த மாதிரிலாம் வந்து இந்த சீசன்ல இந்த ஃப்ரெண்டு வந்தாங்க, ஒரு சீசன்ல வந்தாங்க தாடி பாலாஜியும் நித்யாவும் ஒரே இதுல வந்தாங்க. பட் ஆனா ஆல்ரெடி அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, டிவோர்ஸ். அதனாலதான் நான் அந்த பாயிண்ட் சொல்ல. அப்போ வந்து அவங்க ஆல்ரெடி வந்து இந்த டிவோர்ஸ் ஒன்னா இல்ல அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் இருக்குதுங்கிற ஒரு முரணோட அந்த டைம்ல சொல்லாம கொள்ளாம
அவங்க ஒன்னா ஒரே வீட்டுல ஒன்னா இல்ல, பிரிஞ்சு தனியா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இருவரை இவங்க உள்ள கூட்டு வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு வேலை பார்த்தாங்க. சேர்த்து வைக்க தலைவர் பார்த்தாங்க. வந்து நீங்க ஏன் அவரை வந்து சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தலைவர்லாம் வந்து கேள்வி கேட்டு சேர்த்து வைக்க ஆசைப்பட்டு, அப்புறம் வெளியே வந்து அந்த அம்மா, ஐயா நீங்க தாடி பாலாஜி விடுங்க, தயவுசெய்து கமலஹாசன் பத்திலாம் என்கிட்ட பேசிடாதீங்கன்னு சொல்லி அவரை பத்தி வேற இந்த அம்மா வந்து வெளியே திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது என்ன கதைன்னு தெரியல. அதனால இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இது வந்து ஒரு லைவா ஒன்னா கூட்டு குடும்பம் சந்தோஷமா ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இருவரை அப்படியே உள்ள தூக்கிட்டு வந்து, நீங்க எங்க அங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கீங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதுல 2 பேருமே ஒன்னாவே விளையாடி ஒரே இடத்துல இருந்து ஒரே கேங்ல இருப்பாங்களா, இல்ல இவங்க எந்த கேங்குக்கு போவாங்கன்றது முதல் கொஸ்டின். என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க விஜய் டிவியோட ப்ராடக்ட்ங்க 2 பேர். இப்போ இந்த சைடு நீங்க பாத்தீங்கன்னா நான் விஜய் டிவி ப்ராடக்ட்னு ஒரு கேங் இருக்குது. அதாவது ஒரு கேங்கே இல்லாம கேங்கு தங்களுக்குள்ளேயே முதுகுல திரும்பும்போது, ஏய் ஒரு நிமிஷம் அங்க பாரு, ஏய் நீ அங்க பாரு அப்படின்னு மாத்தி மாத்தி குத்திப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த விஜய் பார்வதி, கமருதீன் அண்ட் திவாகர் இவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா, கமருதீன் மட்டும் தான் விஜய் டிவி ப்ராடக்ட். திவாகர் இருக்கிறாப்ல, கலை இருக்கிறாரு, விஜய் பார்வதி இருக்கிறாங்க. சோ இந்த கேங்ல ஒரு நான் விஜய் டிவி ப்ராடக்டா இருக்கக்கூடிய கேங்ல இவங்க வந்து சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுதான். ஏன்னா இப்ப வீக்கா இருக்கிறது இவங்க தான். இந்த கேங்ல ஸ்ட்ராங்கான ஒரு 2 பேர் 2 பேராகவே கப்புளாகவே வந்து சேர்ந்தா அது சுவாரஸ்யமா இருக்கும். இல்ல நாங்க விஜய் டிவி சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு இவங்க போயிட்டு சபரி கேங் கூட உட்காந்தாங்கன்னா அது மொக்கையா போயிடும். ஸோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் ஆப்போசிட் தான் போவாங்க அப்படின்றது வந்துட்டு என்னோட ஒரு இது. இல்ல இவங்க ஒரு புது கேங்கை கூட கிரியேட் பண்ணலாம். ஏன்னா பார்வதிக்கு ஒரு கேங்கை புல் பண்ற எஃபர்ட் இல்லை இங்க. அவங்களுக்கு அந்த ஒரு திராணி சக்தி இல்லை. அவங்க வந்து ஏய் வான்னு கூப்பிடுறாங்க, அப்புறம் திடீர்னு திரும்ப விட்டு முதுல குத்துனா எப்ப எவன் கூட இருப்பான் ஓடி போயிடுறாங்க டபால்னு. அதனால வந்து இவங்களுக்கு கேங் ஃபார்ம் பண்ணக்கூடிய திறமை இல்லாதனாலையும், இவங்க தனி ஒரு சிங்கிள் நபராகவே எபிசோடுக்கு எபிசோடு 10 ப்ரோமோ கொடுக்கறனாலையும், எனக்கு தெரிஞ்ச பார்வதியை சிங்கிளாவே டீல் பண்ண விட்டு பிரஜின் தலைமையில் ஒரு இரண்டாவது கேங் உருவாவதற்கான வாய்ப்புகள் அடுத்த 75 நாட்களில் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பிரஜின் வந்து ஒரு சீனியர் பர்சனு, இதுக்கு முன்னாடி இவங்களெல்லாம் விட வந்து இந்த ஃபீல்டுல சீனியரான ஒரு ஆளு, இந்த விஜய் டிவி இது அதெல்லாம் பார்த்தவர். அப்ப இதுல அம்ரித் பார்கவ்ன்றவர் தான் வந்து கொஸ்டின் மார்க். அம்ரித் பார்கவ் ஏன்னா அவருடைய ப்ரோமோலயே ஒன்னும் புரியல. என்னமா சொன்னாரு, ஹாய் நான் வந்திருக்கேன் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் வரீங்களா அப்படின்னாரு. நான் நினைச்சேன் சரி ரைட் இது 2 வாரம் தாங்காது போல பீஸு அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். எனக்கு தெரிஞ்சு உள்ள போனா மிஞ்சி போனா அம்ரித் பார்கவ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த தமிழ் பிக் பாஸ் இப்படி பேசும்போது இவர் பதிலுக்கு ஹலோ பிக் பாஸ் இவர் பதிலுக்கு இவர் கன்னடத்துல பிக் பாஸ் பேசிட்டு ஆடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வாரம். அதுக்கப்புறம் ப்ரோமோக்கு அப்புறம் இவர் கிளம்பி போயிடுவாருன்ற மாதிரியோ இல்ல வாட் எவர் தெரியல. பட் ஆனா இவரால என்ன ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு ஐடியாவே இல்லை. ஒரு க்ளூலஸான பர்சனா இருக்கிறாரு. மேபி ஹி மைட் ப்ரூவ் மீ ராங் அண்ட் பிகம் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் தெரியல. பட் ஒரு சீரியஸ்னஸ் மட்டுமே இருக்கிற இடத்துல கொஞ்சம் அதை ஜோவியலா லைட்டரா எடுத்துட்டு போலான்றதுக்காக இவரை உள்ள கொண்டு வராங்களா, இவரோட ஒரு அதர் வேர்ஷனை காட்டலாம், இவர் சீரியல்ல இப்படி இப்படி நடிச்சிருக்காரு இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் ஜாலியா இருப்பாருப்பா இவருன்ற மாதிரி மேபி இவரால ஒரு லைட்டர் இதை உள்ள கொண்டு வரலான்னு ட்ரை பண்றாங்களான்றது தெரியல. அவர் ப்ரோமோவை பார்க்கும்போது ஒரு ஜோவியலான ஒரு ஃபீல் தான் கொடுத்துருக்காங்க ப்ரோமோவை பார்க்கும்போது. அது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியர் கட்டா நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, பிரஜின் அண்ட் சாண்ட்ரா ஒரு ஸ்ட்ராங்கான குரூப். ஏன்னா வரும்போதே 2 பேரா வராங்க. அதுலயே ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. அவங்கள சுத்தி நீங்க வந்து ஒரு வியானாவை இழுக்க முடியும், விக்கல்ஸ் இழுக்க முடியும். ஏன்னா வந்து விக்கல்ஸ் வந்து சபரியோட ரைட்டா ஒட்ட மாட்டேங்கிறாரு, திடீர்னு வெளியே வராரு, ஆப்போசிட்ல பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. எஃப்ஜே, சபரி, கனி இவங்க 3 பேர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இவங்களை சுத்தி அப்பப்போ வந்து போற டச் அண்ட் டச்சா தான் மற்றவங்களா இருக்கிறாங்க. அப்போ மேபி பிரஜின் மைட் பிகம் ஒரு டிஃப்ரெண்ட் கண்டெண்டர் ஆல் டுகெதர் அப்படின்றது. பட் அகெயின் இதுக்கு முன்னாடிலாம் வைல்ட் கார்டுல நிறைய பேர் இந்த மாதிரிலாம் வெட்டி வீர வசனம்லாம் பேசியிருக்கானுங்க. உள்ள வந்து வாரத்திலே கிளம்பி போனவனுங்க பல பேர் இருக்கிறானுங்க. டேய் இதுக்கு எதுக்குறா நீ அங்கிருந்து இங்க வந்து இதுக்கு பருத்தி முட்டை குடவுன்லேயே இருந்துக்கலாமடான்ற மாதிரிலாம் நிறைய வைல்ட் கார்டு கண்டஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறோம். வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணுவோம் எப்படி யாரு என்ன பண்றாங்க அப்படின்றத. நீங்க சொல்லுங்க உங்களுடைய பர்சனல் வியூஸ்ல இந்த 4 பேர்னால ஏதாவது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா டர்ட்டி கேம் இருக்காதுன்னு நான் நம்புறேன் இவங்க 4 பேர்னால. ஏன்னா உள்ள பேக் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு சும்மா கத்திக்கிட்டு ஒரு மாதிரி கயோட்டிக்கா இருக்கிற இந்த ஒரு ஸ்பேஸ்ல அவங்க 4 பேரும் இந்த மாதிரி கண்டிப்பா பண்ண மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கு. மத்தபடி வந்து ஆஸ் யூ ரைட்லி சைட் லைக் அவங்க எல்லாமே சீனியர். லைக் பிரஜின்லாம் வந்து அவர் தான் துவக்கி வச்சாரு விஜய் டிவின்னு சொல்லலாம். அந்த காதலிக்க நேரமில்லை சீரியல்ல இருந்து வந்து சோ அதனால அவர் ஒரு சீனியர் அப்படின்றனால கண்டிப்பா வந்து அட்லீஸ்ட் அவர் ஒரு வார்த்தைக்கு வந்து மரியாதை இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அண்ட்
கப்பலா போறதுனாலயும் லைக் இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபிளேவரா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சீசன். ஆக்சுவலி இது வரைக்கும் ஏதோ அப்படியே போயிடுச்சு, ஏதோ தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் வந்து இவங்க வரனால கொஞ்சம் மெச்சூர்டா, இன்னைக்கு டிபி கூட சொன்னாரு, பாஸ் கூட சொன்னாரு, மெச்சூரிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை அழுத்தி சொன்னாரு. சோ அந்த ஒரு மெச்சோர்டான ஒரு பாதையை நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இவங்க 4 பேர்னால. திவ்யானால கம்ருதீனோட கேம் வந்து மேபி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட போல இருக்கு. நான் ஏதோ இன்டர்வியூஸ்ல எல்லாம் கூட நான் பார்த்தேன். சோ அவங்க மேபி கம்ருதீன்ட்ட இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் உள்ள சொல்லிட்டு இதுதான்ப்பா அப்படின்னு பார்வதி கிட்ட இருந்து சேவ் பண்ற இதுக்கு மேலேயாச்சு. ஏன்னா இன்னைக்கு ஒரு இதுல பார்த்தா ஏதோ கூலா கேஷுவலா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பார்வதி, கமருதீன், வினோத் எல்லாம் சேர்ந்து பேசுறாங்க, டே எப்படா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ அந்த மாதிரிதான் மேபி பார்வதி கிட்ட இருந்து டே இதான்ப்பா நீ விலகியே இரு அப்படின்ற மாதிரி ஒரு சேஃப் கார்டிங் ஏஞ்சல் மாதிரி வந்து திவ்யா கணேஷ் கமருதீனுக்கு இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மண்டையில 4 தட்டு தட்டிடே என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு நல் வழிப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சாண்ட்ரா அண்ட் பிரஜன் இவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமே அதுதான். கப்பல உள்ள போறாங்க, இவங்க என்ன பண்ண போறாங்க, ஒரு சீனியர் ஆர்டிஸ்டா என்ன பண்ண போறாங்கன்றது. அண்ட் அமித் வந்து இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அவரு கொஞ்சம் ஜோவியலான பர்சன் தான். உள்ள போன ஆனா பார்க்கதான் அப்படி பயங்கர ஜெய்ஜாண்டிக்கா பாடி பில்டரா அந்த மாதிரிலாம் இருக்காரு. பட் ஆனா அவரு நிஜமாவே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி பர்சன் தான். சோ அவரு வந்து இவங்களுக்கு மத்தியில எப்படி இருக்க போறாருன்றதுதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இவங்க எல்லாம் வல்லுன்னு கத்திட்டு இருக்காங்க. இவர் ஒரு கத்துனா என்ன பண்ணுவாங்க. பட் ஆனா அவர் கத்துற அளவுக்கான ஒரு மனசு அவர் கிடையாது, குழந்தை மனசுன்ற மாதிரி தான் லைக் நான் பார்த்த வரைக்கும் இருக்கு. சோ எல்லாமே ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டிங்கா இருக்கு. கண்டிப்பா இது ஒரு டர்ட்டி கேமா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாப்போம் இதுக்கப்புறமாச்சு ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு. ஆமா, நீங்க சொன்னது எல்லாமே சூப்பரான பாயிண்ட்ஸ். ஒண்ணு வந்து இந்த டர்ட்டி கேம் இருக்காதுன்றது, இன்னொன்னு மெச்சூரிட்டி லெவல் இல்லாத ஒரு நபர்களுக்கு மத்தியில மெச்சூர்டான ஒரு பிளேயர்ஸ். சூப்பரான பாயிண்ட்ஸ் பிரியா. ஏன்னா அதுதான் வந்து அவர் சொல்லியிருக்காரு இல்லையா பிக் பாஸ். ஸோ அதனால எனக்கு அதை அட்ரஸ் பண்ணக்கூடிய இந்த 4 நபர்கள்னால இந்த இது வந்து சும்மா இந்த ஒரு அரோரா சின்க்ளர், ஒரு துஷாரு, ஒரு அப்புறம் வேற என்ன இந்த ஆன்லைன்ல ஃபேமஸ் ஆனவங்க, பட் அந்த ஒரு ஏஜ் இல்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ஏஜே இருந்தாலும் அறிவு இல்லைங்கிற மாதிரி நம்ம திவாகர் மாதிரி ஆட்கள்லாம் உள்ள இருக்க போக ரொம்ப மெச்சூரா ஹேண்டில் பண்ணக்கூடிய இந்த நபர்கள் தான் வந்து இப்போ உள்ள வந்து இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நல்ல நமக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு வியூவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த வியூவர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க பெட்டர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பாப்போம், லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். முக்கியமா திவாகர் இவங்க எல்லார்கிட்டயும் என்ன பண்ண போறாருன்னு நான் பாக்கணும். டேய் நான் தாண்டா எல்லாரை விட ஸ்டாரு, நான் பெரிய செலிபிரிட்டிமா, நான் பெரிய செலிபிரிட்டிமானே சுத்திக்கிட்டு இருக்காரு. நிஜமாவே நல்ல செலிபிரிட்டிஸ் எல்லாம் உள்ள வராங்க, நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரிதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. சோ பாக்கலாம். ரைட், ஓகே பிரியா, thank you for joining. நாளைக்கு பாப்போம். see you on day 27. bye. Yeah, bye bye, good night.